தேவனுடைய சமூகத்திலே கூடி ஆராதிக்கும்படியாக தேவன் அழைத்து வந்த அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய இறக்கங்களுக்காக அவர் நன்றி செலுத்துவோம். அவருடைய அளவற்ற கிருபை பெரியது, அவருடைய அன்பு பெரியது. அல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நீங்கள் நானும் கூடியிருப்பது எவ்வளவு பெரிய சாக்கியம். இத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியத்தை ஆண்டவர் இந்த அருமையான காலை வேலையை நம்மளுக்கு ஏற்படுவதற்காக அவர் நன்றி செலுத்துவோம். தேவனுடைய சமூகத்திலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை எடுத்து பார்த்து வருகிறார். ஜெப வேளையா பெந்தேகோஸ்தேயின் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போஸ்தலரின் நடவடிக்கையின் காலம் திரும்புகிற காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் பலத்த கிரியை செய்கிற காலம். அவருடைய ஜனங்களை கூட்டி ஒருமுனப்பட்டு ஜெபிக்கப்படும்படியாக வைக்கப்படும்படி காலம். முந்தின காலங்களில் இப்படிப்பட்ட கூடுகை நடந்தது கிடையாது. முந்தின காலங்களிலே சபைகளில் இப்படிப்பட்ட உபவாச கூடுகைகள் குறைந்துபட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே எழுப்புதல் காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். எழுந்து பிரகாசிக்கும்படியாக, எழுந்து ஜனங்களாக யுத்தத்தை மேற்கொள்ளும்படியாக, சத்துருவின் கிரியை அளிக்கும்படியாக நாம் எல்லாம் ஒருவரிடத்திலே கூடியிருக்கிறோம். முதலாவது நம்முடைய சமூகத்திலே நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக அப்படியே என்னுடைய சமூகத்திலே எழுந்திருந்து அப்படியே ஒப்பு கொடுக்க போகிறோம். முதலாவது என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரை ஒருமனப்பட்டு கூடும்படியாக என்னுடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஒருமனப்பட்டு கூடி ஆராதிக்கிறோம். இங்கே தேவனுடைய சமூகம் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் நானும் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக அப்படியே தேவனுடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டு கூடி நாம் ஜெபிக்க வந்திருக்கிற இந்த வேளையிலும் தேவனுடைய சமூகத்தை அப்படியே ஒப்பு கொடுத்து அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கே 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வந்து அவர்கள் லாபுகிற தேவனாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை உங்களுக்கு பெற்றுக்கொள்வேன் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் வரும்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களை சொல்லியிருக்கிறார். தேவனுடைய சமூகத்திலே அப்படியே கண்களை மூடி அப்படியே நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் அவருடைய சமூகத்திலிருந்து நாம் கூப்பிடும் பொழுது சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவனே. பாடுவோமா? இதோ மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவனே. உமக்கு சிங்காசனம்
காரியம் ஆண்டவரே இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு ஆண்டவரே ஒரு மண்டபத்தை கூடியிருக்கும் போது இடம் வசதிகளை பார்க்கிறது. ஒரு மண்டபத்தை கூடி ஜெபிக்காமல் இடம் வசந்தது ஆவிக்குரிய அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படியே ஒவ்வொரு ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துகிறவனே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும். அவனுடைய கையில் தந்ததாக நான் அவனுக்கு பலனோடு கூட வருது என்று சொன்னது. பரிசுத்தத்தை விரும்புகிறதே, பரிசுத்த ஆகாரத்தினை பொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவனே, ஆவியோடு கருத்தோடும் இருதயத்தோடுமை தொழுது கொள்ளும் பொழுது அவர்கள் மத்தியிலே அவனுடைய இருதயத்தில் இருந்து அந்த உங்களுடைய பொழுது விட்டு எரியவனையா என்று சொல்லி எம்மாவரும் சீசரமத்தினை பேசினது போல இப்போது எனக்கு எழுபட்டு தகப்பனே தேசத்திற்காக ஜெபிக்காதவரே அல்லது உத்தரவாதம் என்று ஜெபிக்கிறவரா என்றவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆவியால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியால் ஒவ்வொருவரையும் வசதித்திருக்க எல்லா ஆண்டவரை வாரத்தை நீக்கிறாங்க, ஜெபசிகளை கொடுக்கிறாங்க, ஜெபிக்கிற இருதயத்தை கொடுக்கிறாங்க. ஆண்டவரே சமூகத்தை தரப்பனே ஆண்டவரை கண்ணீரை விட்டு தேசத்திற்காக கதறே மனம் திறந்து கசந்து அழுது அழுதாண்டவரே தேவனுடைய சமூகத்தை கண்ணீரை ஊற்றாண்டவரே ஆவியால் நிரப்புகிறாதவனே ஆண்டவரே விண்ணப்பத்தின் ஆவியை கண்ணீரின் ஆவியை ஊற்றுகிறாதவனே ஒவ்வொரு பிள்ளையும் அளவிடாமல் ஊற்றுகிறாதவனே ஒவ்வொரு பிள்ளையும் கொடுத்தவனே அபிஷேகக்காரங்க அந்த விசேஷித்த கிருபையின் ஆண்டவரே இந்த அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவரும் நிரப்புவீராகவனே கேளுங்க தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்திற்காக இருக்க ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே தேசத்திற்காக ஆண்டவரே உத்தரவாதத்தோடு நிற்கவில்லை ஆண்டவரே அபிஷேகம் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை கொடுக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறார் ஆண்டவரை ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை வாசிக்க முடியவில்லை, ஜெபித்தாலே ஆண்டவரே எனக்கு நித்திரை வருகிறது, வேதத்தை திறந்தாலே நித்திரை ஆண்டவரை போராடுகிறது. அது ஒரு நித்திரையின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே அந்த கணத்தின் ஆவி கூட வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டளை அறுக்கப்படுகிறது. ஜெபிக்க முடியாதபடிக்கு வேதத்தை திறக்க முடியாதபடிக்கு தடைகளை கொள்ளாத ஆவி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி இயேசுவின் நாமத்தினாலே அக்னி இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நிரப்பப்படுகிறது உன்னதத்தின் வல்லமை சியாந்தர அந்தரவா அந்தரவா விவாதர அந்தரா அந்தர அந்தர அந்திர அந்தரவா இயேசுவின் நாமத்தினாலே அபிஷேகத்தின் வல்லமை இறங்குகிறது. இந்த அரகமத்துலா அந்தரவா அக்னியாய் ஆண்டவரே, அக்னி நெருப்பாய் ஆண்டவரே, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கொம்புடைய ஒவ்வொரு பிள்ளை சத்தங்களுக்குமான செவிசாய்க்காக இருக்கிறார். இடத்தை கேள், இடத்தை குறைந்து ஆண்டவரை இடத்தை குறைந்து நீ ஆவியில் இருந்து அன்பை மறந்தார் இடத்தை ஆண்டவரை குறைந்து என்று சொல்லி ஆண்டவரை விண்ணப்பத்தில் கண்ணீரோடு இருக்கிறார். இடத்தை குறைந்து நீ ஆவியில் ஜெபித்த ஜெபமில்லை, ஆண்டவரை முந்தின காலத்தை ஜெபித்த ஜெபமில்லை, வேதத்தை திறந்தாலே உனக்கு நித்திரை மயக்கப்படுகிறது அல்லவா? இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்திற்கு விரோதமாக போராடுகிற பொருளாதார சியாம ரகங்களவா ஜெபிக்கப்படாதபடிக்கு தடையில் ஒன்று கொண்டிருக்க பொருளாதார இருதயத்தை ஆண்டவரை போல் பிளப்பீராக கண்ணீர் விட்டு ஜனங்களுக்காக கதறுகிறதை ஒவ்வொரு பேரும் பலராமல் விண்ணப்பத்தின் ஆவி உச்சப்படுவதற்காக விண்ணப்பத்தின் ஆவி உச்சப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் நிரப்பியிருக்கிறார். ஒவ்வொருவருடைய இருதயம் ஜெபத்திற்கு நேராக ஆண்டவர் திருப்பியிருக்கிறார். இப்பொழுதும் தேவனுடைய வல்லமை நாம் ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 145 கோடி ஜனங்கள், அல்லது 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசம், அதுவரே தேசத்தில் நடைபெறுகிற காரியங்கள் கண் முன்னாடி அதுவரே கதர்களின் சத்தம் கேட்கிறது. ஜனங்கள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து ஆண்டவரே விமான விபத்தை நாங்கள் பார்க்கிறோமே, ஆண்டவரே நூற்றுக்கணக்கு மேற்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே சாம்பலாகி போய்விட்டார்கள். ஆண்டவரே தாய்மார்கள் ஆண்டவரே பெற்ற தாயை தன்னுடைய மகனை ஆண்டவரை கொள்ளுகிற சூழலை, பச்சிளம் குழந்தைகளை கொள்ளுகிற சூழலை தகப்பனே. தேசத்திலே பாவம் பெருகியிருக்கிறது ஆண்டவரே, அசுத்தம் பெருகியிருக்கிறது தகப்பனே, தீவினை தீவிரமாய் பெருகி கொண்டிருக்கிறது தகப்பனே. என் நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் அல்லவா உத்தரவாதம் திறப்பிலிருந்து ஜெபிக்க வேண்டும். கண்ணீர் மறைக்கிறார். ஜெபிப்பதற்கு தான் நண்பர்களை அழைத்துக் கொண்டு வந்தேன். தேசத்தை நோக்கி பார், எத்தனை கோடி ஜனங்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 20 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் ஒருவேளை உணவுண்டே வாழ்கிறார்கள். வறுமையின் பசியிலே ஒரு பக்கம், செல்வந்தர்கள் உயர்ந்த செல்வந்தர்கள்
தேசத்திற்காக கதறுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன காரியத்தை தேசத்தில் வெளிப்படுத்துகிறார்களோ அந்த காரியத்திற்காக சிந்தியுங்க. ஆண்டவரே